அதாவது தமிழ்ல வந்துட்டு ஒரு சேயிங்ஸ் இருக்கு. எந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவமானப்படுறோமோ அதே இடத்துல வந்துட்டு திருப்பி போய் கௌரவமா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அததான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கரூர்ல பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ எக்ஸாக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 27 நைட் வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்கிற மாதிரி கரூர் இருக்கு இல்லையா, கரூர்லயும் வந்துட்டு ரோடு ஷோ கேட்கறாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு கூட மறுக்கப்பட்ட அனுமதி கரூர்ல வந்துட்டு பலத்த பாதுகாப்போட தரப்படுது. ஸோ இன்னைக்கு கூட அதை வந்துட்டு ஒரு இடத்துல விஜய் அவர்கள் நோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கூட்டம் வந்துட்டு பார்த்தோம்னா கட்டுக்கடங்காத அளவுல தான் கூட்டம்லாம் இருந்துச்சு. பட் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, பிரச்சார வாகனம் வந்துட்டு உள்ள வருது. விஜய் அவர்கள் வந்துட்டு மற்ற இடத்துல பேச எந்திரிக்கிற மாதிரியே வேன்குள்ள இருந்து மேல வராரு. மேல வந்தோடனே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு காவல்துறைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா எங்களை வந்துட்டு ரொம்ப பத்திரமா நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, எங்களை வந்துட்டு அவ்வளோ கேர் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேச ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷங்கள்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுது. அங்க இருந்த மக்கள் பலருமே தண்ணி கேட்டு சத்தம் போடுறாங்க. விஜய் அவர்கள் கூட வந்துட்டு ஜெகதீஷ் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பதர்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் இன்னும் நம்ம காதுகள்ல ஒழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு சுச்சுவேஷன். பேசிட்டு இருந்ததை பாதியில விட்டுறாரு, செருப்புகள்லாம் தூக்கி வீசப்படுது. இப்படி வந்துட்டு பல பரபரப்புகளுக்கு மத்தியில வந்துட்டு விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. நீங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க, இருக்க வேணாம், நிலைமை வந்துட்டு மோசமாயிட்டு போகுது, ஏதோ ஒண்ணு வந்துட்டு தப்பா நடக்குது, தப்பா தெரியுது, நீங்க இனிமேல் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியா அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் மீடியாஸ்ல தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா 41 பேர் பலி அப்படின்ற நியூஸ் போடப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு விஜய் அவர்களே எப்படி சொல்றது ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் இருக்கார்ல, அவர் அங்க இருக்கிறது அவருக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னும், அதை தாண்டி இன்னும் ஏதாவது ஏடாகுடமா அவங்க பிளான் பண்ணிட போறாங்க அப்படின்னும் உடனடியா அங்க இருந்துட்டு விஜய் அவர்களை போக சொல்லிடுறாங்க. அவரும் நம்மளால இன்னும் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நள்ளிரவுல இருந்து வந்துட்டு நாடகம் அரங்கேற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 41 பேர் இழந்துட்டாங்க அப்படின்ற வழியில அவங்க குடும்பங்கள்லாம் இருக்கும்போது செந்தில் பாலாஜி முதல் ஆளா, அதாவது சம்பவம் நடந்து அதுக்கு அடுத்த சில நிமிஷங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆயிரம். நைட்டோட நைட்டா வந்துட்டு பார்த்தோம்னா போஸ்ட்மார்டம்ஸும் நடத்தி முடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு வரலாறுலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்டோட நைட்டா அத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகமே வியந்து போற அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம்ஸ்லாம் நடந்து முடிக்கப்படுது. காலையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இறுதி மரியாதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஓவராலா 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற பிம்பமும் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொன்னோம்னா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு காவல்துறை உள்ள கூப்பிட்டு வந்து விட்டதை கூட நான் நம்பிட்டேங்க. சரி, இவ்வளவு சூப்பரா நமக்கு வந்துட்டு பாதுகாப்பு தராங்களேன்னு சொல்லி நான் நன்றியெல்லாம் வேற சொன்னேன். ஆனா இப்படி ஒரு நாடகம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனோம்னா பல இடங்கள்ல வந்துட்டு கூட்டம் அதிகமா இருக்குன்ற ரீசன்ஸ் சொல்லியோ இல்ல வேற பல ரீசன்ஸை சொல்லியோ வந்துட்டு பார்த்தோம்னா பிரச்சாரத்தை ரத்து பண்ணாங்க.
தண்ணி கொடுங்க தண்ணி போட்டு. அப்ப கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்றது போலீஸ்க்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அப்பதான் அங்க வந்துட்டு இருக்கோம், வந்து பார்க்கும்போது தான் அங்க கூட்டம் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது போலீஸே எங்களை கேட்காம ரத்து பண்ணிருக்கலாமே. பெரம்பலூர்ல எல்லாம் வந்துட்டு பண்ணாங்க இல்லையா, பெரம்பலூர்ல பண்ணாங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்துட்டு கூட்ட நெரிசல காரணம் காட்டி ரத்து பண்ணாங்க. அப்ப ஏன் கரூர்ல பண்ணல அப்படின்றது எனக்கு புரியல. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியலும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தலையும் இருந்தது அப்படின்றது எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சிச்சு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆயிடுச்சு. அந்த பாவத்துக்காக தான் வந்துட்டு இன்னைய வரைக்கும் கரூர் கம்பெனியை சேர்ந்தவர் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியையும் கடுமையா சாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஏன்னா கரூர் சம்பவத்துல ஆரம்பிச்சு ஆட்சி கலைப்பு வரைக்குமே வந்துட்டு விஜய் அவர்களை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போட்ட எஃபர்ட்டை விட செந்தில் பாலாஜி போட்ட எஃபர்ட் ஒரு மடங்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துல வந்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல வந்துட்டு அவன் மக்களுக்காக நிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே இடத்துல திருப்பி ஒரு 10 மாசம் கழிச்சு வராரு. ஜனம் பணமானு கேட்டா எனக்கு ஜனந்தா முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரா உருவெடுத்து அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னே சொல்லலாம். உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். சோ லைஃப்ல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு சிலரை சப்போர்ட் பண்ண முடியாது. அது என்னதான் உயிரிழந்தவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை அப்படின்றது உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தர்றேன் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், ஏன்னா அதுக்கு வந்துட்டு பல வருஷமா பல ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. பல இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலை தான் எங்க கனவு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில இவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை அப்படின்றத தர்றதுல நமக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும், தோத்த இடத்துல மறுபடியும் வந்து நிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம லைஃப்ல பெருசா கத்துக்க வேண்டிய லெசன் அப்படின்னே சொல்லலாம். சோ வீட்டுல மனசுடைஞ்சு உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் வந்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சது, 41 பேரை கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை ஒட்டச்சு அடிச்சு உட்கார வைக்கும் போது அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மறுபடியும் அதுல இருந்து மீண்டெழுது வந்து அந்த மக்களுக்காக முன்னாடி பேசுறதை தவிர அதை தாண்டி வந்துட்டு இனி கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தை எந்த கட்சியும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கரூர் சம்பவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிவா நினைவு சின்னம் அப்படின்றதையும் அமைப்பன்ற ஒரு அட்ராசிட்டியான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். லைஃப்ல நம்ம எங்க அவமானப்படுறோமோ, லைஃப்ல நம்ம எங்க அசிங்கப்படுத்தப்படுறோமோ அங்க திருப்பி எழுந்து நிக்கணும் அப்படின்றதுதான் விஜய் அவர்களுடைய வெற்றியா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுடைய இன்னைக்கு பேச்சா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ள போனதுல இருந்து என்னென்னமோ பண்றாங்க, இது ஏதோ பேச. இந்த நேரத்துல கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தையும் நான் நம்ம சார்பா நினைச்சு பாக்குறேன். அவங்க நல்லபடியா அவங்களுடைய ஆத்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே